ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில் தக்காளியில் மகசூலை பாதிக்கக்கூடிய ஒரு விதமான டிசார்டர், அதாவது ஒரு சத்து பற்றாக்குறை மற்றும் பிரச்சனையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கிராக்கிங். தக்காளியில் நிறைய சமயத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தா எல்லாமே கிராக் ஆகிருக்கும். அங்கங்கே கிராக் ஆகி அப்படியே வெடிச்சு போயிருக்கும் தக்காளி. ஸோ இதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஸோ அது ஒன் பை ஒன்னாக நம்ம அதுக்கு என்ன ரீசன், அதுக்கு என்ன மாதிரியான ரெமிடிஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ இமேஜில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி ரகத்தில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி ஃப்ளாட் ஷேப்பில் வரி வரியாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி ஃப்ளாட் ஷேப்பில் இருக்கக்கூடிய தக்காளியில் நான் சொல்லக்கூடிய கிராக்கிங் ரொம்ப சிவியராக இருக்கும். திடீர்னு பார்த்தாக்கல அந்த காய் பார்த்திங்கன்னா எல்லாமே வெடிச்சு இருக்கும், ரிங்காக வெடிச்சு இருக்கும், இல்லை நேராக வெடிச்சு போயிருக்கும். ஸோ இதுக்கு என்ன காரணம், முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கல, பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில், இன்கேஸ் நீங்கள் தண்ணி ரொம்ப ட்ரையாக காட்டிட்டு வரீங்க, தண்ணி பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு ஒரு நாள் நைட்டில் ஃபுல்லாக ஹெவியாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மழை பெய்யக்கூடிய சமயத்தில் அடுத்த நாள் ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும், வெடிச்சிடும் அப்படி. இன்கேஸ் இல்லை, நீங்கள் அதுக்கு நியூட்ரிஷன் பற்றாக்குறை, போரான் சத்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னாலும் அந்த தக்காளி வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இல்லை, இந்த தக்காளி எல்லாமே ஒரு தக்காளி ஒரு சீதோஷண நிலைக்கு ஏற்றவாறு பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப வெயிலுக்கு ஏற்ற ரகத்தை வெயிலில் போடலாம். அதே ரகத்தை கொண்டு போய் பனிக்காலத்தில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சினால காரணமாகவும் தக்காளி பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த கிளைமேட் அந்த பனிக்காலத்தில் வரக்கூடிய தக்காளி பார்த்திங்கன்னா அதோட ஸ்கின் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அந்த கிளைமேட்டுக்கு சூட்டபுள் ஆயிரும். அதே வெயில் காலத்தில் நீங்கள் அதை கொண்டு போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியாமல் சில தக்காளி பார்த்திங்கன்னா வெடிப்பு விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எந்தெந்த தக்காளி ரகம் எந்த கிளைமேட்டுக்கு சூட் ஆகும், இப்போ அட்வான்ஸாக வந்திருக்கக்கூடிய தக்காளியில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கக்கூடியது, ரகத்தை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டண்ட்டாக, எதிர்ப்பு சக்தியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேவரபிள் கிளைமேட்டுக்கு ஏற்றதாக இருக்கணும். நல்ல ஒரு தரமான கம்பெனியோட நாற்று வாங்கி போடுங்க. அது இந்த ரகத்துக்கு இந்த கிளைமேட்டுக்கு சூட் ஆகுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நர்சரிக்காரர்கிட்ட விசாரித்து, கடைக்காரங்கிட்ட விசாரித்து அப்புறமா அதை பயிர் பண்ணுங்கள். வேறு எந்தெந்த ஏரியாவெலாம் இதில் பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் நிறைய இடத்துல விசாரிங்க. தக்காளி பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல விசாரித்து அதுக்கப்புறமா பயிர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ரகத்தை கொண்டு போட்டு அதை வாழ்நாள் முழுவதும் அதை வளர்த்து அதுக்கப்புறம் கடைசியில் அறுவடை வர்றபோது அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாத மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வருமா, மழைக்காலத்துக்கு ஏற்றதா, இதனுடைய மகசூல் எப்படி இருக்குது, மார்க்கெட்டு இந்த மாதிரி தக்காளி கொண்டு போனால் மார்க்கெட்டில் எடுத்துக்கிறாங்களா, இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளியை பயிர் பண்ணுங்கள். சரிங்களா. இந்த மாதிரி மழை அதிகமாக பெய்கிற காரணத்தினாலையும் அதனுடைய ரகம் கரெக்டான கிளைமேட்டில் நடாத காரணத்தினாலையும் நாம் சத்து பற்றாக்குறை, எக்ஸாம்பிள் போரான் அதுக்கு ப்ராப்பராக கொடுக்காதனாலையும் இந்த மாதிரி ரீசன்னால் தான் மெயினாக தக்காளி வெடிப்பு வருது. நீங்கள் கம்பல்சரி போரான் நீங்கள் தக்காளிக்கு நிறைய கொடுக்கணும். நிறைய ஸ்ப்ரே பண்ணுற போது சேர்த்துக்காங்க. 1 லிட்டருக்கு 1 கிராம் போட்டுக்காங்க. ட்ரிப்பாக இருந்தாக்கில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் மட்டும் கொடுங்க. ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் காய் வரக்கூடிய டைம்லேயும் பார்த்தீங்கன்னா போரான் சேர்த்து கொடுங்க. போரான் கொடுத்தீங்கன்னா அந்த காய் வெடிப்பு வராது. கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டார்க் ஷேப்பில் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை வராது. சிஎன் அதுக்கு கொடுக்கணும், கால்சியம் நைட்ரேட் கொடுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த காய் வெடிப்பு வராது. இன்கேஸ் மழை பேஞ்சிருச்சு அப்படின்னாக்கில் இமிடியேட்டாக அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கில் லைட்டாக ட்ரிப்பு இருந்தாக்கில் கொஞ்சம் அதுக்கு போரான் சேர்த்து கொடுத்து விட்ருங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். இந்த மாதிரி காய் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் ஷேப்பில் வரியாக இருக்கக்கூடிய தக்காளியை மழைக்காலத்தில் பயிர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது மழை பெஞ்சாக்கல அந்த மாதிரி ரகம் மழைக்காலத்துக்கு தாங்கிறதுல கண்டிப்பாக வெடிப்பு, கிராக் வந்துடுது. மேலே அப்படியே ஒரு ரவுண்டாக ரிங் ஷேப்பில் பார்த்திங்கன்னா கோடு விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அது எல்லாமே அந்த
கிளைமேட்டுக்கு தாங்காத காரணத்தினால மழை வந்தாக்கில் அதில் எக்ஸஸாக வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ அதை தாங்கி பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாதனால அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி சூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பரான மினியூர், அதாவது போரான் இந்த மாதிரி சத்தெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. மைக்ரோநியூட்ரியன்ட் எல்லாம் நல்ல மகசூல் எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.